என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். சாம்சங் தரப்புலேருந்து சாம்சங் உடைய கேலக்ஸி ஏ சீரீஸில் 2 ஃபோன் புதுசாக லான்ச் ஆக போகுது. என்னென்ன ஃபோன்ஸ்னா சாம்சங் கேலக்ஸி A25 5G மற்றும் சாம்சங் கேலக்ஸி A15 5G. இப்போ இந்த வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி A25 5G இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்போ இருக்குன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு மதியானமே இன்னொரு ஃபோன், அதாவது சாம்சங் கேலக்ஸி A15 கொண்டு வந்துடும் வீடியோ வந்துடும். மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்போ இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் ஒரு பட்ஜெட் சீரீஸில் ஒரு சூப்பரான ஃபோனே சொல்லலாம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்போ இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு கௌதம் நியூஸ் சேனல், வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த சாம்சங் கேலக்ஸி A25 5G அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வெளியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மேலே கேலக்ஸி A25 5Gன்னு போட்டிருக்காங்க. கீழே சாம்சங் பிராண்டிங் இருக்குது. சென்டரில் இந்த மொபைலோடைய ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. பாக்ஸ் ஒயிட் கலரில் நீட்டாகவே இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் திறந்து உள்ளே இருக்குன்னு பார்ப்போம். திறந்தோடனே உள்ளே ஃபோன் தான் கொடுக்குறாங்க. பார்க்க நல்லாவே இருக்குது. அடுத்து உங்களுக்கு சிம் டூல் கொடுப்பாங்க. அடுத்து உங்களுக்கு சார்ஜர் தனியாக தான் வாங்க வேண்டியது இருக்கும். 25 வாட்க்கான சார்ஜர் நீங்கள் தனியாக தான் வாங்கணும். அப்புறமா டைப் சிக்கான சார்ஜரும் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபோன் வாங்குறது இருந்தீங்கன்னா இது எல்லாமே எவ்வளோ கொடுப்பாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட குயிக்கான டிசைன் பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோன் உங்களுக்கு சென்டரில் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. வாட்டர் டாப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் பார்க்க கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்கலாம். இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் பார்த்துட்டோம். இப்போ பேக் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் பேக் பொறுத்தளவுக்கு 3 கேமராஸ் ரீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. நல்லா பார்க்க சூப்பராகவே இருக்குது. கூட உங்களுக்கு LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு சாம்சங்கான பிராண்டிங்கும் இருக்குது. பார்க்குற மாதிரி நல்லாவே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய ஃபிசிக்கல் ஒரு பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோனை ரைட் சைடில் உங்களுக்கு பவர் பட்டன் இருக்குது. கூட வால்யூம் பட்டனும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் உங்களுக்கு சிம் ட்ரே இருக்குது. சிம் ட்ரேயில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அட் அ டைமில் 2 சிம் போட்டுக்கலாம். இல்லைனா ஒரு சிம் ப்ளஸ் SD கார்டும் போட்டுக்கலாம். அந்த ஒரு சிம் ஸ்லாட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோன் டாப் பொறுத்தளவுக்கு டாப் சைடில் செகண்டரி மைக் இருக்குது. பாட்டமில் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. பிரைமரி மைக் இருக்குது. டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்குது மற்றும் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் Exynos 1280 5 நானோம்கான ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு அபோவ் ஆவரேஜ்னு சொல்லலாம். டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ண போது இந்த ஃபோன் GPU பொறுத்தளவுக்கு மேலி G68 GPUவும் இருக்குது. ஓவராலாக ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டான ப்ராசஸர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் நல்லாவே இருக்க போகுது. இப்போ நம்ம இந்த சாம்சங் கேலக்ஸி A25 5G உடைய ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக தெரிய வந்துச்சு அதோட ப்ரைஸிங் மற்றும் ரேம் வேரியன்ட்டு. இது 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் லோயர் வேரியண்ட்டும், 8GB RAM 256GB ஹையர் வேரியண்ட் லான்ச் ஆக போகுது. 8128 ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு 26,999 rupees லான்ச் ஆக போகுது. 826 பொறுத்தளவுக்கு 30,000 லான்ச் ஆக போகுது. ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தோணுது. உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோன் டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு 6.5 இன்ச்க்கான ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு இந்த பட்ஜெட்டில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் உங்களுக்கு 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. இந்த ஃபோன் ரெசல்யூஷன் பொறுத்தளவுக்கு 1080x2340 பிக்சல்ஸும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோன் பிரைட்னஸ் பொறுத்தளவுக்கு 1000 nitsக்கான பீக் பிரைட்னஸும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அவுட்டோர் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ வர வாய்ப்பு இல்லை, நல்லாவே இருக்க போகுது. இந்த ஃபோன் பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி பொறுத்தளவுக்கு 5000 mAhக்கான ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட்க்கான ஃபாஸ்ட் அதிகம் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் சார்ஜர் இந்த ஃபோனில் உள்ளே கிடைக்காது, தனியாக தான் வாங்க வேண்டியது இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் நீங்கள் சார்ஜ் வச்சு மொபைலில் சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 1.5 hours ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்க்க போகிறோம். கேமரா பொறுத்தளவுக்கு ரியரில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. முதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒயிட் கேமரா. அந்த ஒயிட் கேமரா உங்களுக்கு OISM சப்போர்ட் பண்ணும். அந்த ஒரு ஆப்ஷனும் இந்த ஃபோனில் இருக்குது. செகண்ட் கேமரா பொறுத்தளவுக்கு 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா. மூணாவது கேமரா 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமராவும் இருக்குது. இந்த ஃபோனில் ரியர் பொறுத்தளவுக்கு ஒரு LED ஃப்ளாஷ் இருக்குது. பனோரமா சப்போர்ட் இருக்குது. HDR சப்போர்ட் இருக்குது. ரியரில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபிக்கு பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் சென்டரில் ஒரு கேமரா இருக்குது. வாட்டர் டாப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. சாம்சங் ரொம்ப வருஷமாக இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஓகேனே சொல்லலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு 13 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒயிட் கேமரா செல்ஃபியில் கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் உங்களுக்கு HDR சப்போர்ட் இருக்குது. பனோரமா சப்போர்ட் இருக்குது. செல்ஃபியில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் பொறுத்தளவுக்கு 4 கலரில் வரும்னு தெரிய வந்திருக்கு. ஒன்று பிளாக் கலர், இன்னொன்று எல்லோ கலர், மூணாவது ப்ளூ கலர். நம்மக்கிட்ட டார்க் ப்ளூ இருக்குது. எப்போ இருக்குன்னு மறக்காமல்
கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட ஓஎஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 14 வரப்போகுது. கூட உங்களுக்கு வந்து 1 UI சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் பொறுத்தளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. எத்தனை கிராம்ஸ்னா 197 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹெவின்னு சொல்ல முடியாது, லைட்னு சொல்ல முடியாது, மீடியமாகவே இருக்க போகுது. இந்த ஃபோன் கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 5G சிம் போட்டுக்கலாம், மெமரி கார்டு வந்து போட முடியும். அப்புறமா உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோன் சென்சார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வரும்னு நினைப்பீங்க, பட் கிடையாது. இந்த ஃபோனில் சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. கூட உங்களுக்கு வந்து ஃபேஸ் அன்லாக் இருக்குது. ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சரும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோன் கடைசியாக எப்போ லான்ச் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து லான்ச் ஆகிருச்சு. நேற்று வந்து அஃபிஷியலாக சாம்சங் தரப்பில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோன் வந்து எப்போ சேலுக்கு வரும்னா ஜனவரி மாதம் கண்டிப்பாக வந்துடும் தெரிய வந்திருக்கு. பொறுத்து வந்து எப்போ சேலுக்கு கொண்டு வருவாங்கன்னு பார்ப்போம். வீடியோவில் வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி A25 5G அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இந்த ஃபோன் வாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ மறக்காம அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. ஷாப் பண்ணால் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோன் வந்து ஒரு ஒரிஜினல் ஃபோன் கிடையாது, ஒரு டம்மி ஃபோன் தான். எதுக்கு கிரியேட் பண்ணுறேன்னா சில பேர் வந்து ஃபஸ்ட் டேவே வந்து இந்த ஃபோன் வாங்குறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு எப்போ இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால தான் வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். இதேமாதிரி வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துக்கு நன்றி. மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி A25 5G அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். நண்பர் யாராவது வாங்கணும்னு நினச்சாங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள். கூட இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.